Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு பொன்னிறமாச்சுன்னா போதும். நெக்ஸ்ட்டு இது கூட நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். கூடவே 3 வரமிளகாவையும் நான் இதில் சேர்த்துறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இது கூட 1/4 மூடி அளவு துருவின தேங்காவையும் நான் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் லைட்டாக வதங்கினா போதும். வதக்கிக்கலாம். இது கூட இனி நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை ஆறிடுச்சு. இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாதீங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த சட்னி கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை, இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே கார சட்னியாக இருக்கும். இந்த சட்னி கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். இதில் நம்ம தேங்காய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் காரம் கரெக்டாயிரும். தேங்காய் துருவிதான் ஆட் பண்ணணும்னு இல்லை, கட் பண்ணி கூடி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சட்னிக்கு தோசை இட்லி எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னே கணக்கில்லாமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலோ கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.